வணக்கம். எலெக்ஷன் வருது. நம்ம தொகுதி அரவக்குறிச்சியை பற்றி பார்ப்போம். பொதுவாக நம்ம ஊரில் ஒரு நல்லது கெட்டது கல்யாணம் காட்சி நடத்தணும்னாவே ஒரு 10 பேர்த்துக்கு மேலே தங்கணும்னாவே ஒரு மண்டபம் தேவைப்படுது. வசதி வாய்ப்புள்ளவங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாண மண்டபம் முடிச்சுக்கிறாங்க. ஆனால் நடுத்தர மக்கள் ஏழை பாலைகள்லாம் செலவு இல்லாமல் கல்யாண காட்சிகள் நடத்துகிற வகையில் நம்ம அரவக்குறிச்சி தொகுதியில் என்னோட சொந்த ஒரு தும்பிவாடி பஞ்சாயத்தில் மட்டும் 2 இடங்களில் சமுதாய கூடங்களை சமையல் கூடத்தோடு சேர்த்து கட்டி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்ம அரவக்குறிச்சி தொகுதி முழுக்க 65 இடங்களில் ஏறத்தாழ 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 65 இடங்களில் சமுதாய கூடங்களை கட்டி முடிச்சிருக்காங்க. அது மட்டுமா, 20 இடங்களில் நாடக மேடைகளையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சாதனையை நம்ம மாவட்ட அமைச்சர் அருமை அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களும் நம்ம சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மஞ்சனூர் இளங்கோ அவர்களும் செய்து முடிச்சிருக்காங்க. இதே அரவக்குறிச்சி தொகுதியில் பிறந்து வளர்ந்து அரசாங்க பணத்திலேயே படித்து ஐபிஎஸ் அதிகாரி ஆகி அதையும் விட்டுட்டு சொந்த ஊர்லேயே வந்து நின்று தோற்று போகையிலே வரையிலையும் பேட்டி கொடுத்துக்கிட்டே சுற்றுறாரே ஒருத்தர். அவர் டெல்லி வரைக்கும் செல்வாக்கு மிக்கவர் தானே. அவர் மேலிடத்தில் சொல்லி நம்ம சொந்த தொகுதிக்கு அரவக்குறிச்சி தொகுதிக்கு என்ன ஏதாவது ஒரு நல்ல திட்டங்கள் எதையாவது ஒன்று செஞ்சுருக்காரான்னு கேட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால தான் சொல்கிறேன், அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. நாம் தான் ஜெயிக்கிறோம், நாம் மட்டும்தான் ஜெயிக்கிறோம். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி.